வணக்கம் ஆஸ்பிரன்ஸ். நம்ம எஸ்எஸ்சி தமிழோட இப்போ புதுசாக டோன்ட் மிஸ் இட் சீரிஸ் அப்படின்னு ஒரு சீரிஸ் கொண்டு வந்திருக்கோம். இந்த சீரிஸ் எதுக்குன்னா, நம்ம எஸ்எஸ்சி சிஜிஎல் 2026க்கு முன்னாடி இருந்த பிஒய்க்யூஸ் எல்லாம் எடுத்து பார்க்கவே கஷ்டமாக இருக்கும். சம்ஸ் எல்லாம் இதெல்லாம் பாருங்க எப்படி கஷ்டமாக இருக்குது. ஆனால் இதெல்லாம் வித்தின் 30 செகண்ட்ஸில் சால்வ் பண்ணக்கூடிய கொஷின். இந்த கொஷின்ஸ்லாம் பார்த்து நம்ம பயந்து எக்ஸாமில் விட்டு வந்துடும். பாருங்க, இந்த மாதிரி கொஷின்ஸை எப்படி நம்ம ஈஸியாக 30 செகண்ட்ஸ்குள்ளே சால்வ் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த சீரீஸோட முக்கியமான நோக்கம். இந்த சீரீஸில் ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபிகேஷன்லேருந்து ஆரம்பிக்கிறோம். வாங்க கிளாஸ்க்குள்ளே போயிடலாம். இந்த கிளாஸில் என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு முக்கியமான முன்னாடி சிஜிஎல்லையும் சிஹெச்எஸ்எல்லையும் இல்லை மோஸ்ட்லி 2025 தான் எடுத்திருக்கோம். அதில் இருக்க கொஷின்ஸு பார்க்க கஷ்டமாக இருக்க கொஷின்ஸ், பட் சால்வ் பண்ண 30 செகண்ட்குள்ளே சால்வ் பண்ணக்கூடிய கொஷின்ஸை டக்குன்னு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ இதை உங்களோட பார்வைக்கு வைக்கிறோம். இதை நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லேருந்து ஆரம்பிச்சிடலாம், டைம் வேஸ்ட் பண்ணாமல். ஸோ இப்போ பாருங்க, நமக்கு இந்த வேல்யூ ஆஃப் 4+4+4+4ன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ நீங்கள் பாருங்க, இதை இப்படியே ஆட் பண்ணி போடலாம் ஒரு மெத்தடில். ஓகேவா? 4, 44, 444 இப்படி ஆட் பண்ணி போடலாம். பட் அப்படியும் இல்லாமல் மெத்தட் 2 ஷார்ட்கட். இது எப்படி பாருங்க, மொத்தம் 1 2 3 4 5 கரெக்டா? இப்போ 2 3 4 5 இன்ட்டு 4 போட்டு பார்ப்போமா? 4s are 20, 4 4s are 16, 17 18, 4 3s are 12 13, 4 2s are 8 9, 49380. நச்சா? சரி, இதே மெத்தடில் போடுங்க. இந்த மெத்தடில் போட்டாலும் உங்களுக்கு இதே கவுண்ட் தான் வரும், 49380 தான் வரும். ஸோ அதுக்கு இப்படியே ஷார்ட்டாக போட்டு போயிடலாமா? ஆன்சர் முடிஞ்சா? நெக்ஸ்ட் இந்த சம் பாருங்க. ஸோ இந்த சம் பார்க் கான்செப்டோடது. இதில் பாருங்க 0.45 0.45 0.45 சொல்லிட்டு ரிக்கரிங் டெசிமல்னா பாயிண்ட்டு, ரிக்கரிங்னா போயிட்டே இருக்கு, திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகி போயிட்டே இருக்கு. ஸோ இது எப்படி நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஓகேவா? இப்போ இந்த சம்முக்கு 0.45 போட்டு ஒரு பார் போட்டுடலாமா மேலே? ஏன்னா இந்த 4545 தான் அப்படியே ரிப்பீட் ஆகுது. கரெக்டாக இந்த 4545 அப்படியே ரிப்பீட் ஆகுது. ஸோ 0.45 பார் போட்டுடலாம். கான்செப்ட் என்னன்னா, கான்செப்ட் 1 bar equal to 19. ஓகே, 1 bar equal to 19 தான் கான்செப்ட். ஓகேவா? இந்த கான்செப்டை மறந்துடாதீங்க. இந்த 1 bar equal to 19. இந்த எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் அப்புறம் பார்ப்போம், பட் இப்போதைக்கு இதை மட்டும் பார்த்துக்கலாம். 0.45 டிவைடட் பை மேலே 2 நம்பருக்கு மேலே ஒரு பார் இருக்கா? ஸோ ஒரு நம்பருக்கு ஒரு 9, இன்னொரு நம்பருக்கு இன்னொரு 9. ஓகேவா? ஸோ அப்போ எப்படி வரும்? 0.45 டிவைடட் பை 99 வருமா? இதுக்கு இதை கேன்சல் பண்ணுங்க. 3 3யா? ஒரு நிமிஷம். ஓகே, இது எப்படி வரும்? 3 3 வந்துடுச்சா? 3 1s are 3, 3 5s are 15. சார் 3 3 5s are 15. நெக்ஸ்ட் 11, 5/11 வந்துச்சா? வந்துச்சா? 5/11 அப்படியே போட்டு போக வேண்டாம். ஸோ இந்த கான்செப்ட் இந்த கான்செப்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்கிற பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதுவே 0.45 போட்டு கொஸ்டினில் இப்படி வருது, 0.4555 இப்படி போகுது அப்படின்னா இது எப்படி கன்சிடர் பண்ணலாம்? 0.45 பார்னு ஒரு சிங்கிள் பார் தான் வரும், ஏன்னா 5 மட்டும்தான் ரிப்பீட் ஆகுது. கரெக்டுங்களா? ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணலான்னா, இதை 0.45 டிவைடட் பை ஒரு பாருக்கு ஒரு 9 போட்டோமா? ஓகேவா? இங்கே நான் பார் இருக்கா, பார் இல்லாமல் இருக்கா, அதுக்கு 0 போடணும். ஓகேவா? இப்போது
45/90. ஓகேவா? 45/90 இதை சால்வ் பண்ணால் என்ன ஆன்சர் வருது? 3015. 3 10s are 5s are 1 2. இப்போ ஈக்குவல் டு 1/2 தான் ஆன்சர். சரி சார், நீங்கள் இது போட்டீங்க, 0 வருது. 0 இல்லாமல் 1 வந்தால் எப்படி போகிறது பாருங்க. இப்போது இது 1.45 இப்படி இருக்க வச்சுக்கோங்க. இது எப்படி போடலான்னா 145 மைனஸ் இந்த 1 போடணும். 1 பார் இல்லாத நம்பரை போடணும். போட்டுட்டு டிவைடட் பை 2 பார் இருக்குல்ல, ஸோ 99. ஸோ இதை சால்வ் பண்ணால் நமக்கு ஆன்சர். அப்போது 144 டிவைடட் பை 99. ஸோ இதில் 1.45 சிங்கிள் பார் வருது வச்சுக்கோங்க. இப்படி சிங்கிள் பார். நான் ஆல்ரெடி நான் சொன்ன கான்செப்ட்னா பார் இல்லாத நம்பரெல்லாம் மைனஸ் பண்ணணும். ஸோ 145 பார் எதுக்கு இல்லை? இந்த ரெண்டுக்குமே நோ பாரா, நோ பாரா, மைனஸ் 14 டிவைடட் பை 9. ஏன்னா 1க்கு பார் இருக்கு, 1க்கு பார் இல்லை, ஸோ 0. அப்போ என்ன வரும்? 13159 இதான் ஆன்சர். ஓகேவா? இந்த கான்செப்ட் புரியும் நம்புறேன். இந்த கான்செப்டில் டவுட் இருந்தால் சொல்லுங்கள், திரும்ப இது ஒரு அடியோட பார்க்கலாம். பட் இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த கான்செப்டை நல்லா பார்த்துக்குங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இந்த சம் பாருங்கள். பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கா? பட் வெரி வெரி ஈஸி சம். ரூட் 2ல கொடுத்துருக்காங்க. இந்த சம்மில் இந்த மாடலில் பாருங்கள் ப்ளஸ் வருது. இதுதான் இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணணும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ இது நீங்கள் எப்படி பிரிப்பீங்க? 6 2 × 3 பிரிக்கலாமா? கரெக்டாக 2 × 3 பிரிக்கலாமா? இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பாசிட்டிவ் ப்ளஸ் இருந்தால் ஆன்சர் வந்து 3, மைனஸ் இருந்தால் ஆன்சர் வந்து 2. அவ்வளோதாங்க, முடிஞ்ச சம். இதுவே இதே சம்மில் இப்படி ரூட்டை போட்டு 6 மைனஸ் ரூட்டு 6 மைனஸ் ரூட்டு 6 அப்படின்னு சொல்லி ப்ளஸ் இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா மைனஸ் சிம்பிளா, மைனஸ் சிம்பிளா. அப்போது அதே 2 × 3 பிரிக்கலாமா? இந்த இடத்துல ஆன்சர் என்ன வரும்? 2 வரும். ஆனால் நமக்கு இங்கே ப்ளஸ் இருக்கிறதுனால இங்கே ஆன்சர் என்ன? 3. ஸோ ஆன்சர் 3. இதே செம்ம ப்ளஸ்ஸு மைனஸ் எதுவுமே இல்லாமல் வெறும் 6 ரூட் 6 இப்படி கொடுத்தாங்க அப்படின்னா ஆன்சர் ஈக்குவல் டு 6. அவ்வளோதான். ஸோ பாருங்கள், உங்களுக்கு இந்த ஒரே சம் மூலியமாக நான் 3 சம்மை சொல்லி கொடுத்துட்டேன். இந்த ஒரு மாடலு, இந்த ஒரு மாடலு, இந்த ஒரு மாடல். இது இல்லாமல் டிவைட் மாடல் ஒன்று இருக்குது, அது அப்புறம் பார்ப்போம். இப்போதைக்கு வேணாது. ஓகேவா? ஸோ இந்த ஒரே சம்மில் நம்ம இப்படி 3 விதமாக பார்த்துட்டோம்னா நமக்கு ஈஸியாக நிறைய கொஸ்டின்ஸ் கவர் ஆகிடும். நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், பார்க்க டைம் கன்சூமிங் கொஷின் மாதிரி தானே இருக்குது. எவ்வளோ சிம்பிளான கொஷின்றதை பாருங்க. ஓகே, இதை அடிச்சிடுறேன். வெரி சிம்பிள் கொஷின் இது. இப்போது இந்த மாதிரி கொஷின்ஸ் வருது வச்சுக்கோங்க. இது எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம்? ஃபஸ்ட்டு மெத்தடு ஆடு. ஓகேவா? சம் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இதை சம் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன வருது? 6 + 2 = 7 8. சாரி 8. 5 + 3 = 8. சேமாக வருதா? ஸோ ஒன்றும் பண்ண முடியாது. ட்ரை சப்ட்ராக்ட் பண்ணி பாருங்கள். சப்ட்ராக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 6 - 2 = 4. 5 - 3 = 2 வந்துச்சா? ஸோ இதில் லோவஸ்ட் நம்பர் தான் வேறு கிரேட்டஸ்டாக இருக்கும். ஓகேவா? லார்ஜஸ்ட் நம்பரு ஸ்மாலஸ்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த இதுபடி பார்த்தா நமக்கு √6 + √2 + √2 என்னது 4 நம்பர் இருக்குது. ஸோ அது 2 கம்பேர் பண்ணும்போது இந்த 4 வந்து பெருசு. கரெக்டாக? பெருசு. அதனால் இது சின்னது. ஸோ இது வந்து ஸ்மால். ஃபைனல் கன்க்ளூஷன். ஸோ
இப்போ √5 + √3 லார்ஜ். புரிஞ்சதுல? ஓகேவா? நம்ம மைனஸ் பண்ணுறோம், மைனஸ் பண்ணி வர ஆன்சர் பெருசாக இருந்தால் அதுதான் சின்னது. ஓகேவா? பெருசாக இருந்தால் அதுதான் சின்னது. வைஸ் வெர்சா ரிலேஷன். என்ன ரிலேஷன்? வைஸ் வெர்சா. ஓகேவா? ஸோ இப்போ இந்த 3 கண்டிஷன் இப்போ பாருங்க. √6 + √2 = √3 + √5 + √3 தப்பு. ஈக்குவல் டு கிடையாது. ஏன்னா ஸ்மால் லார்ஜ் டிஃபரன்ஸ் வருது. கரெக்டா? செகண்ட் பாருங்க. √6 + √2 லெஸ் தென் √5 + √3. நம்ம என்ன பார்த்தோம்? √6 + √2 சின்னது. கரெக்டா? √5 + √3 பெருசு. ஸோ இந்த கண்டிஷன் கரெக்ட். தேர்டு பாருங்க. இந்த கண்டிஷன் கரெக்ட்னா அப்போ இந்த கண்டிஷன் கண்டிப்பா தப்பா? ஸோ தப்பு. அவன் என்ன கேட்டிருக்கான்? இன்கரெக்ட் கேட்டிருக்கானா? அப்போ 1 and 3 முடிஞ்சு. அவ்வளோதான். 30 செகண்ட்ஸில் போடக்கூடிய கொஸ்டின் தான் அது. ஓகே, சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுக்கப்புறம் நமக்கு வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி சீரிஸ் தான் போக போகுது. எப்படி நம்ம டிஃபிகல்ட்டான சம்ஸை 30 செகண்ட்ஸில் போடலாம் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? அதுவும் PYQ பேஸ் பண்ணி மட்டும். ஸோ இது பாருங்க, பார்க்கவே கொஞ்சம் பயங்கரமாக இருக்கு அந்த சம்மு. ஆனால் ரொம்ப ரொம்ப சிம்பிள் சம். உங்களுக்கு ஒரு அல்ஜிப்ரா ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும், அவ்வளோதான். ஃபார்முலா என்னன்னா a³ + b³ + c³ - 3abc = a + b + c இன்ட்டு இடையிலன்னு எழுதுறேன் இன்ட்டு a² + b² + c² -ab - bc - ca. இதாங்க ஃபார்முலா. ஓகேவா? நீங்கள் பாருங்க, a³ இங்கே இருக்கா, b³ இங்கே இருக்கா, c³ இங்கே இருக்கா, -3abc இங்கே இருக்கா. இங்கே பாருங்க, a² 80 × 80. ஓகேவா? 7 7s are 49. 70 × 70. b² இருக்கா. நெக்ஸ்ட்டு c² வந்துச்சா கீழே. அப்போது இது ab, இது bc, இது ca. கரெக்டாக ஆயிடுச்சா? இப்போ என்ன பண்ணலான்னா, இந்த மேலே இது ரிப்பீட் ஆகுதா, இதுக்கு பதிலாக மேலே என்ன போடலாம்? நம்ம a + b + c இன்ட்டு a² + b² + c² -ab - bc - ca போட்டு டிவைடட் பை கீழே அதே தானே இருக்கு. a² + b² + c² -ab - bc - ca இங்கே ஆல்ரெடி இருக்குது. ஓகேவா? நான் என்ன பண்ணிட்டேன், இங்கே a³ + b³ + c³ -3ab இதுக்கு பதிலாக இந்த ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் இருக்கிறத மேலே சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். ஓகேவா? மேலே சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு இதுவும் கேன்சல் ஆகிடுமா? இப்போ ஃபைனலாக என்ன இருக்கும்? a + b + c இருக்குமா? அப்போ a என்னது 80, b என்னது 70, c என்னது 50. இப்போது எவ்வளோ வருது? 200. முடிஞ்சா சம்மு? அவ்வளோதான். நீங்கள் இவ்வளோ தூரம் கூட போகாமல் கொஸ்டினை பார்த்தோன்னே ஃபார்முலாவை பார்த்தீங்களா, டக்கு நீங்கள் வந்துடணும். இதெல்லாம் சால்வ் பண்ணவே கூடாது. நான் உங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் மட்டும் தான் சால்வ் பண்ணுறேன். இதை நீங்கள் எக்ஸாமில் சால்வ் பண்ணக்கூடாது. இந்த மெத்தடில் செம்ம பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக என்ன பண்ணணும், இந்த a + b + cக்கு வந்து ஆன்சரை போட்டு டிக் பண்ணிடணும். அவ்வளோதான். இது உங்களோட கிளாரிஃபிகேஷன் மட்டும் தான் நான் போட்டேன். ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலாவை மறக்காம நோட் பண்ணிக்கோங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அல்ஜிப்ரா ஃபார்முலா. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த கொஸ்டினை பாருங்கள். இதுவும் பார்க்க கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கா, பட் இதுவும் வெரி வெரி சிம்பிள் கொஸ்டின். அது எப்படி சிம்பிள்ன்றதை இப்போ நான் பார்ப்போம். ஓகேவா? இந்த மாதிரி நம்பர்ஸை பாருங்க. 3 2 3 + 2 இங்கே பாருங்க, 3 × 2 வந்துருச்சா? 3 + 2 என்ன? 5. 3 × 2 என்ன? 6. இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ஓகேவா? இந்த கண்டிஷன் படி நம்ம பார்த்தோம்னா இப்போ அடுத்து இது எப்படி அப்ரோச் பண்ணலான்னா, a + b + a - b அவ்வளோதான். ஓகேவா? அப்போது இங்கே ஏவான்றது √3யும் பிஏன்றது √2 எடுத்துக்கணும். அவ்வளோதான். இந்த 3 2 அப்படியே எடுத்துக்கணும். அப்போது √3 + √2 + √3 - √2 கரெக்டாக. இப்போ √2 கேன்சல் ஆகுமா? அப்போது 2 டைம்ஸ் ஆஃப் √3 முடிஞ்சு. ஓகேவா? இதை விட ஈஸியாலாம் சம் எக்ஸாமில் கேட்கவே முடியாது. எப்போ கேட்டிருக்காங்க பாருங்கள், இதை 2026 இப்போ தான் 2வது மாதம் MTSல கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிளான சம். ஆனால் நம்ம பசங்க பார்த்துட்டு அப்படியே விட்டு போயிடுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் இது பாருங்க, நம்ம ஜஸ்ட் நம்ம ஒரு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் அப்ளை பண்ணால் போதும் இந்த சம்முக்கு. நம்ம
ஓகேவா? எப்படி சொல்கிறேன் பாருங்கள். இந்த சம்மு நம்ம எடுத்தோன்னு என்ன பண்ணோம், இப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணி அப்புறம் இந்த ப்ளஸ் பண்ணி திரும்ப இந்த ரூட் 3 மைனஸ் 2 ரூட் 12 டிவைட் பண்ணுவோமா? அப்படி பண்ணவே தேவையில்லை. கொஷினை பாருங்கள். ரூட் 3 ப்ளஸ் ரூட் 2 ப்ளஸ்ஸு இது அப்படியே மேலே போனால் சைன் மாறுமா? கரெக்டாக நடுவில் இருக்க சைன் மாறி ப்ளஸ் ஆகிடுமா? இப்படி தானே ஆகும். கரெக்டாக இது மேலே போனால் என்ன ஆகும்? எப்போயுமே கீழே இருக்க நம்பர் மேலே போனால் என்ன ஆகும்? மைனஸ் வருமா? ஸோ இங்கே மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகிடுமா? அப்போ என்ன ஆச்சு? 1 இருக்குது 2, அப்போது 2 டைம்ஸ் ஆஃப் ரூட் 3 ப்ளஸ் ரூட் 2 முடிஞ்சு. அவ்வளோதான். எவ்வளோ சிம்பிளான சம் பாருங்க. டக்குன்னு 10 செகண்ட்ஸில் இந்த சம்பிள் ஆன்சர் போட்டுடலாம் பார்த்தோன்னே. ஜஸ்ட்டு அப்ளை ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு. ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டை நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னாவே போதும். நீங்கள் அந்த மொமெண்ட்டில் ப்ரெஷர் ஆகாமல் நீங்கள் கொஷின் பேப்பர் அப்ரோச் பண்ணிங்கன்னா ஈஸியாக இதெல்லாம் எழுதலாம். ஓகே, இப்போ இந்த கொஷின் பாருங்கள். இது ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். 1 பை டிஃபரன்ஸு போட்டு 1 பை ஃபஸ்ட்டு மைனஸ் 1 பை லாஸ்ட்டு. அவ்வளோதான் கான்செப்ட். ஓகேவா? சரி, இங்கே இது ஒரு ஆர்டர்லேயே இல்லையே, எப்படி இதை நம்ம டிஃபர் பண்ணுறது அப்படின்னா, இங்கே தான் நீங்கள் உங்களோட டெக்னிக் அப்ளை பண்ணணும். ஓகேவா? இப்போது 1 பை 15 ப்ளஸ் 1 பை 35 ப்ளஸ் அப் டு 1 பை 195. ஸோ இது நம்ம ஒரு ஆர்டரில் எடுத்துகிட்டு வரணும். எப்படி எடுத்துகிட்டு வருவோம்? இப்போ 1 பை 3 இன்ட்டு 5, ஓகேவா? ப்ளஸ் 1 பை 5 இன்ட்டு 7. உங்களுக்கு இப்போ ஆர்டர் புரியுதா? ஆட் நம்பர்ஸில் டிஃபரன்ஸ் 2ல் போகுது. ஆட் நம்பர்ஸில் டிஃபரன்ஸ் 2ல் போகுது. அப்போது இப்படியே போகும்போது என்ன வரும்? 1 பை 13 இன்ட்டு 15 வருமா? 15 இன்ட்டு 13 என்ன வருது சார்? 15 3 4 15 195 வருதா? ஸோ கரெக்டாக 13 இன்ட்டு 15 வந்து நிற்குதா? இப்போ இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுங்கள். டிஃபரன்ஸ் என்ன? 1 பை 2. ஓகேவா? ஃபஸ்ட் நம்பர் என்ன? 1 பை 3. ஓகேவா? லாஸ்ட் நம்பர் என்ன? 1 பை 15. ஓகேவா? அப்போது 1 பை 2 15 மைனஸ் 3 பை 45. 12 பை 45 இன்ட்டு 2. ஏன்னா இந்த 2 உள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போது 6. அப்போது 3ல் கேன்சல் பண்ணால் 3 2s ஆர் 3 1s ஆர் 3 5s ஆர் 2 பை 15 ஆன்சர் வந்துச்சா? அவ்வளோதாங்க. ஓகேவா? அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான சம்மு. இதை விட ஈஸியான எக்ஸாமில் கேட்கவே முடியாது. ஓகேவா? நம்மளோட ஒரே கான்செப்ட் இது. இந்த இடத்த எப்படி பிரிக்கிறோம், இந்த இடத்துக்கு எப்படி பிரிக்கிறோன்றது தான் நமக்கு முக்கியம். அது நம்மளோட நாலேஜ் அப்ளை பண்ணி இங்கே பிரிக்கணும். அவ்வளோதான். ரொம்ப ஈஸியான சம். நெக்ஸ்ட்டு ஐ திங்க் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, லாஸ்ட் சம் இதான். இந்த சம் பாருங்கள். பவரில் இருக்கா? நம்ம மோஸ்ட்லி பவரில் வர கொஷின் பார்த்தா என்ன பண்ணுவோம்? டக்குன்னு விட்டு போயிடும். என்ன பண்ணுவோம்? டக்குன்னு விட்டு போயிடும். பட்டு ஈஸியான சம் இது. ஸோ க்ளூ சொல்கிறேன். என்னது க்ளூ என்ன அப்படின்னா, பவர் வந்து ஃப்ராக்ஷனில் இருக்குது அப்படின்னா எல்சிஎம் பண்ணணும். ஓகேவா? இதுவே பவரு நார்மலாக இருக்குது, இன்டிஜராக இருக்குது அப்படின்னா, ஓகேவா, ஹெச்சிஎஃப் பண்ணணும். ஓகேவா? சரி, இதை சொல்லிட்டீங்க, இது எனக்கு இது புரியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு சொல்கிறேன். ஃப்ராக்ஷனில் இருக்க பவர்னா ரூட்டில் இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? ரூட்டில் இருந்தால் என்ன? 1 பை 2 1 பை 3 இப்படி இருக்குன்னு. ஏன்னா இங்கே பாருங்கள் 1 பை 6 இருக்கா? இது எப்படி எடுப்பீங்க? 120 to the power 1 by 6 எடுப்பீங்களா? ஸோ இதெல்லாம் ஃப்ராக்ஷனில் இருக்கா? இது எப்படி 6 to the power 1 by 2 இப்படி எடுப்போமா? இது இன்டீஜர்னா 5 to the power 25, 6 to the power 36 இப்படின்னு இருக்கும். ஓகேவா? இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு. ஓகேவா? இப்படி கொஷின்ஸை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹெச்சிஎஃப் எடுக்கணும். இப்படி கொஷின்ஸை பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்சிஎம் எடுக்கணும். இப்போ இங்கே பாருங்கள், நமக்கு வந்து எல்சிஎம் ஓகேவா, 10 to the power 1 by 3, 6 to the power 1 by 2, 120 to the power 1 by 6. ஓகேவா? ஸோ இதுக்கு எல்சிஎம் 6 தான். ஓகேவா? எல்சிஎம் 6 தான், பார்த்தோன்னே தெரியுது. ஸோ எப்படி எடுத்துகிட்டு வருவீங்க? 10 to the power 2 by 3. ஏன்னா ஒரு நிமிஷம்,
2 3s are 6. ஓகே 2/3 அப்போது 6 to the power 3/2 அப்புறம் 120 to the power ஒன்றுமே இல்லை நமக்குங்க. ஓகேவா, 1 தான் வரும், 1/6 தான் வரும். ஓகேவா, ஸோ நமக்கு இதை பார்த்தோன்னே சொல்லிடலாம், இதுதான் லார்ஜ், இது செகண்ட் லார்ஜ், இது தேர்ட் லார்ஜ். ஓகேவா, பார்த்தோன்னே சொல்லிடலாமா இதில். ஸோ இது ஃபர்ஸ்ட் லார்ஜ், செகண்டு, இது தேர்டு. அப்போ என்ன வரும், √6 ஃபஸ்ட்டு வர ஆன்சர் வரணும். ஓகே வருது. அடுத்து √6/120 வரணும். அடுத்து ³ 10 வரணும். இதான் ஆன்சர். முடிஞ்சுங்களா? வெரி வெரி சிம்பிளான கொஸ்டினாக, இதெல்லாம் நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா, ஓகே இந்த இடம் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகேவா, இது எப்படி வரும்னா 10² வருமா, 6³ வருமா, 120 வரும், அவ்வளோதான். ஓகேவா, ஏன்னா நமக்கு எல்சிஎம் பண்ணி மேலே எல்லாம் 6 வரும், எல்சிஎம் பண்ணி 6 6 மாறி. ஓகேவா, இதெல்லாம் அடிஞ்சு 1 வரும், இது அடிஞ்சு 3 வரும், இது அடிஞ்சு 2 வரும். ஓகேவா, அப்படி அடிஞ்சு 3 2 3 6 இப்படி வந்து நின்றோம். ஓகேவா, அதுதான் நான் இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணி தான் எடுத்துகிட்டு வந்தேங்க. ஓகேவா, சரி உங்களுக்கு புரியுதுமேன்றதுக்காக திரும்ப போட்டேன். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் திரும்ப சிம்பிளிஃபிகேஷனில் வேறு ஏதாவது சம்ஸ் இந்த மாதிரி ஈஸியான சம்ஸ் இருக்கான்னு பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட் சாப்டர் டக்குன்னு போவோம். ஏன்னா நமக்கு டைம் இல்லை. நம்ம எவ்வளோ சம்ஸ் இந்த மாதிரி புதுசாக பார்க்குறோமோ, எப்படி சால்வ் பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு நமக்கு எக்ஸாம்பிள் மார்க்ஸ் ஏறிட்டே போகும். ஏன்னா மேக்ஸ் தான் வெரி ஸ்கோரிங் பேப்பர். அந்த ஸ்கோரிங் பேப்பரை நம்ம இப்படி டிஃபிகல்ட்டான சம்ஸை ஈஸியாக பிரேக் அவுட் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம போட்டு பழகிட்டோம் இவ்வளோ ஈஸியாக அப்படின்னா, சிஜின்றது ஒரு எக்ஸாமே கிடையாது, அவ்வளோ ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம ரீசனிங் ஸ்ட்ராங்கு, இங்கிலீஷ் ஸ்ட்ராங்கு, ஜிஓ ஸ்ட்ராங்கு, மேக்ஸ் மட்டும் தான் பிரச்சனையாக இருக்கும். இதை வந்து எஸ்எஸ்சி தமிழ் கிட்ட விட்டுருங்க, நாங்கள் பார்த்துக்கிறோம். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ.